இந்த இந்த சம்பவம் ஏற்கனவே நிறைய முறை நம்ம படிச்சிருக்கிறோம். அதனால் இது ரொம்ப விவரமாக அப்படி ஆழமாலாம் இறங்கி போக தேவையில்ல. நான் உங்களுக்கு இந்த சுருக்கமாக சொல்லிவிட்டு கர்த்தரே தேவன் என்பதை சில வார்த்தைகள் மூலமாக நாம் வாசித்து தியானித்து கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னு சொன்னால், மக்கள் எல்லாரும், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நிறைய குழப்பம் வந்து பாகாலையும் இயேசுவையும் யார் தெய்வம்னே தெரியாமல் ரெண்டாங்கிட்ட நிலைமையில் இருந்தாங்க. இப்படி போகிறதா, இது தெய்வமா அப்படிங்கிற குழப்பம் வந்துச்சு. அப்போது எலியாவை தேவன் ஏற்படுத்தி, நீ போய் இந்த இஸ்ரவேல் மேலே 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாதுன்னு சொல்லிடு அப்படின்னாரு. அந்தபடி அவரும் போனார், எலியாவும் போனார். 3 வருஷம் 6 மாதம் மழை பெய்யாதுன்னு சொன்னார். அந்தபடி மழை பெய்யலை. பஞ்சம் வந்துடுச்சு, தண்ணி பஞ்சம். ரொம்ப குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, குதிரைகளுக்கு தண்ணி இல்லை, ஆட்டு மாட்டுக்கு தண்ணி இல்லை, மனுஷனுக்கே தண்ணி இல்லை. தண்ணி இல்லாத பஞ்சம் வந்தது. அப்போது மிருகங்களுக்கு மனுஷனுக்கு தண்ணி இல்லாமல் அங்கங்கே எங்கெல்லாம் தண்ணி கிடைக்குமோன்னு தேடி மக்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. 3 வருஷம் 6 மாதம் கழித்து எலியா கிட்ட ஆண்டவர் பேசுகிறார். அந்த 3 வருஷம் 6 மாதம் என்ன நடந்ததுன்னு அது நம்ம பழைய முன்ன செய்தியில் பார்த்துட்டோம். அதனால் இந்த செய்தியில் அதை கொண்டு வர வேண்டாம். இப்போ அந்த 3 வருஷம் 6 மாதம் கழித்து ஆகாப்புக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆகாப்புக்கிட்ட வரார். ஆகாப்புக்கிட்ட வந்தவுடனே, நீ அல்லவா இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் அப்படிங்கிற. இல்லை, நான் இல்லை, நீயும் உன் தகப்பன் வீட்டாரம் தான் இஸ்ரவேலை கலங்க பண்ணுறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனை விட்டு ஜனங்களை திசை திருப்புறீங்க, மக்களை வந்து தேவனை விட்டு விலகி போகும்படி செய்கிறீங்க. அப்படி தேவனை விட்டு விலகி போக செய்கிறவங்களுக்கு ஆக்கினை தண்டனை நிச்சயமாய் வரும். அதாவது நான் தேவனோடு இருக்கிறேன்னா, நீங்கள் தேவனோடு இருக்கிறீங்களா? உங்களை தேவனிடத்தில் இருந்து ஒரு வேளை நான் சொல்கிற வார்த்தை உங்களை பிரிக்குமானா எனக்கு தண்டனை உண்டு. அதுதான் அது வசனம் சொல்லுது. ஆக்கினை தீர்ப்பு வந்தது அப்படின்னு சொன்னோடனே, அப்போ நம்ம இதுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அவன் கேட்க விடும் பொழுது, நீ என்ன பண்ணு, நீங்கள் பாகால், அதாவது பாகால்னா அந்நிய தெய்வத்தை கும்பிட்டுருக்கீங்களே, அதுக்கு நீங்கள் 450 தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தியிருக்கீங்க. இஸ்ரவேலில் தீர்க்கதரிசிகளை எல்லாரையும், இஸ்ரவேல் மக்களையும் இஸ்ரவேல் தீர்க்கதரிசிகளையும் இஸ்ரவேல் சாமி கும்பிட்ற அத்தனை பேரையும் கொன்னுட்டீங்க. காரணம் என்னன்னு சொன்னால், எசபேல், அதாவது ஆகாப் ராஜாவுடைய மனைவி. அதாவது அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுனால நிறைய காரியங்கள். ஒன்று முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க லைஃப்பில் அமையவே கூடாது. ஏன் அப்படின்னா, அவங்க கிறிஸ்துவை விட்டு நம்மளை தூரம் பிரித்து கொண்டு போயிடுவாங்க. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். இங்கே என்ன நடந்ததுன்னு சொன்னால், இவங்க இந்த அம்மா எசபேல் பேச்சை கேட்டுக்கிட்டு ஆகாப் ராஜா எல்லாரையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் அவருடைய தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்து குவிச்சிட்டான். ஒருத்தர் கூட கிடையாது. ஒபதியான்றவன் ஒரு 100 பேரை மறைச்சி வச்சுருந்தான். அவர் சொல்கிறாரு, நான் 7000 பேர் மீதியாக வச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எல்லாம் போக நம்ம இங்கே இப்போ இருக்கிறது வந்து, எலியா ஒரு பக்கம் நிற்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்க நடுவில் நிற்கிறாங்க. இந்த பக்கம் 450 பாகாலின் தீர்க்கதரிசி, அந்நிய தேவதைகளின் தீர்க்கதரிசி, அதாவது பூசாரிகள். இந்த பக்கம் 450 பூசாரிகள் இருக்கிறாங்க. இந்த பக்கம் ஏசப்பா பூசாரி ஒருத்தர் தீர்க்கதரிசி எலியா, அவர் மட்டும் இருக்கிறாரு. நடுவில் ஜனங்க இருக்கிறாங்க. ஜனங்க கிட்ட வந்து, நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இன்னும் இந்த 2 மனசாக இருப்பீங்க? அந்த வசனத்தை படிக்கலாம். 21வது வசனம் படிங்க. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு, எவ்வளோ வருஷத்துக்கு 2 நினைவுகளோட குந்தி நடப்பீங்க? கர்த்தர் தெய்வமானா அவரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானா அவனை பின்பற்றுங்க என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக, அல்லேலூயா, எதனா ஒன்று சொல்லணும் இல்லை,
ஒன்றும் சொல்லலை. என்ன அப்படின்னா என்ன, அப்படியே கண்டுக்காத இருந்தாங்க. நீ என்னன்னா கத்திட்டு போடா, எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுக்கவே இல்லை. அந்த வார்த்தைக்கு ரெஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, மரியாதை கொடுக்கவே இல்லை. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே வரலை, கண்டுக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தாரு, சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசி சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 24வது வசனத்தில் ஒரு சம்பவம் நடக்குது பாருங்க. அதாவது இப்போ 450 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கப்பா, நீங்கள் தான் கூட்டம் நிறைய இருக்கு, 450 பேர் இருக்கீங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் தெய்வங்களை கூப்பிடுங்க. படிங்க. இப்போ நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் இது நல்ல வார்த்தை என்றார்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒன்றுமே சொல்லலை அவங்க. அதே எலியா தான் அவங்க கிட்ட போய் பேசுகிறாரு. எலியா பேசுறதுக்கு அவங்க கிட்ட என்ன கிடையாது, மறு உத்தரவு கிடையாது, ஒன்றும் சொல்லலை, கண்டுக்கவே இல்லை அப்படி இருந்தாங்க. ரெண்டாவது, பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆண்டவருடைய தீர்க்கதரிசி ஒருத்தர், பாகால் தீர்க்கதரிசி 450 பேர். இவங்க 2 பேரும் இப்படி சொல்கிறாங்க, நீ இப்படி பண்ணுங்க, நான் இப்படி பண்ணுறேன். யார் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி பதில் கொடுக்குறாங்களோ அவங்க தம்பா தெய்வம் அப்படின்னு சொன்னான். இப்போ ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க, இப்போ தான் ஜனங்களுக்கு விழிப்பு வருது. என்ன சொல்கிறாங்க, ஆமாப்பா இதுதான்பா நல்ல காரியம், இது நல்ல வார்த்தை. அந்த பகுதியை மட்டும் பாருங்களேன். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். இது நல்ல வார்த்தை என்றார்கள். அதுக்கு பிறகு எல்லாம் சம்பவம் நடந்தது, நம்ம பட்சம் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க காலையில் ஆரம்பித்து சாயங்காலம் வரலும் சன்னதம் சொன்னாங்க. அதாவது ஸ்லோகங்களை சொல்லி 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 கும்பிட்டாங்க, எகிரி எகிரி குதிச்சாங்க, கத்தியால் வெட்டிக்கிட்டாங்க, கீறிக்கிட்டாங்க, என்னென்ன பண்ணணுமோ அவங்க கடவுளுக்கு பாகாலுக்கு என்னென்னலாம் பண்ணால் பாகால் விருப்பப்படுமோ அத்தனையும் செய்து பார்த்தாங்க. அந்த நேரத்தில் நம்ம எலியா அவர் என்ன பண்ணார் பாருங்க, 30வது வசனம். இது இல்லை, அதுக்கு முன்ன நினைக்கிறேன். எந்த வசனம் பாருங்க, எத்தனை வசனம், 29வது வசனம். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரமட்டாக சன்னதம் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. இல்லை இன்னும் அதுக்கு முன்ன வரும் இல்லை, எத்தனை வசனமாவது, 28ஆ, 27 படிங்க. மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாக கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே. அவன் எங்க இருப்பான், ஒரு வேலை தியானம் பண்ணிட்டு இருந்தாலும் தியானம் பண்ணிட்டு இருப்பான், அல்லது எதனா வேலையா போயிருப்பான்பா, வேலையா போயிருப்பான், அல்லது எங்கன்னா ஊருக்கு போயிருப்பான், சொந்தக்கார வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான்பா, எழுப்பி விட வேண்டியதாக இருக்கும், தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாக இருக்கும் என்றான். அவங்கள என்ன பண்ணா, கிண்டல் பண்ணுறான். யார் கிண்டல் பண்ணுறது, 450 பாகாலின் தீர்க்கதரிசிகளை கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருத்தன் அவங்கள கிண்டல் பண்ணுறான். அதுக்கப்புறம் நடந்தது பாருங்க, அவர்கள் உரத்த சத்தமாய் கூப்பிட்டு தங்கள் வழக்கத்தின்படியே இரத்தம் தங்களிடத்தில் வடியும் மட்டும் கத்திகளாலும் ஈட்டிகளாலும் தங்களை கீறி கொண்டார்கள். கத்தியால் கீறிக்கினாங்க, ஈட்டியால் கீறிக்கினாங்க, ரத்தம் வர மாதிரி ரத்தத்தை தங்கள் ரத்தத்தை சிந்தி கடவுளை கூப்பிடுறாங்க. அப்புறம் 30வது வசனம், 29வது வசனம். மத்தியான வேலை சென்ற பின்பு அந்தி பலி செலுத்தும் நேரம் மட்டாக
சன்னதம் சொல்லி கொண்டு இருந்தார்கள். அதான் சன்னதம்னா ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் ஆனாலும் ஒரு சத்தமும் பிறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை, கவனிப்பாரும் இல்லை. இப்போ 30வது வசனம் வந்துடலாம். அப்பொழுது எலியா, அப்ப யாரு ஜனங்கள்னா யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, என்கிட்ட வாங்க, என்கிட்ட வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது, கவனிங்க, தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். முக்கியமா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும். அதாவது என்னன்னா, வீட்டில் பலிபீடம் இல்லைல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? பலிபீடங்கிறது நம்ம ஆராதனை நேரம், ஆராதனை செய்கிற சமயம், ஆராதனை செய்கிற விதம், இதுதான் பலிபீடம். இப்போ நான் ஆராதனை செய்கிறோம். ஆராதனை எப்படி செய்கிறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசனபிளாக ஒரு வழி இருக்குது. இப்படி தான் செய்யணும்னு ஒரு வழி இருக்குது. நான் எப்படி வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னால் அது சரி கிடையாது. நான் நின்றுக்கினே செய்வேன், படுத்துக்கினே ஆராதனை பண்ணுவேன், நான் தூங்கிக்கினே ஆராதனை பண்ணுவேன் அப்படிங்கிறது இது சரியான ஆராதனையான இல்லை. ஆராதனைன்னும் போது விழிப்பா, உணர்வா பாடல்களை பாடணும், விழிப்பா வேதத்தை வாசிக்கணும், கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணால் கூட தேவன் கேட்குற மாதிரி ஜெபம் பண்ணணும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஜெபம். இதுதான் செப்பனிடுது. எங்கெல்லாம் நம்ம சரியில்லாமல் இருக்கிறோமோ அதெல்லாம் சரிப்படுத்துறது. செப்பனிடுறதுன்னா சரியில்லாத இடங்களெல்லாம் சீர்படுத்துறது. நம்மக்கிட்ட எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. குறைவுகள் இருக்கலாம், இல்லாமலாம் இருக்காது. குறைவில்லாத மனுஷன் உலகத்தில் இருக்கிறது கஷ்டம். அப்போ குறைவுகள் இருக்கலாம். நம்ம ஆராதனை செய்யும்போது, தேவனை ஆராதனை செய்யும்போது என்ன செய்யணும்னா, நம்ம செப்பனிடணும். அதாவது நம்மளை சரிப்படுத்திக்கணும். ஆராதனை செய்கிற நேரத்தில் நம்ம சரிப்படுத்தி கொள்ளணும். அதாவது நம்ம இடத்துல இருக்கிற தவறான சிந்தனைகள், தவறான எண்ணங்கள், தவறான நோக்கங்கள், தவறான செயல்கள், இது எல்லாத்தையும் நம்ம விட்டு தூரப்படுத்தி நம்மளை பரிசுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம ஜெபம் பண்ணணும். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. என்ன சொல்ற பாருங்க. கவனிக்க, இங்க தான் நம்ம கவனிக்க வேண்டியது. தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். பலி செலுத்துகிற பலிபீடத்தை நாம செப்பனிடணும். பலி செலுத்தி இப்போ புதிய ஏற்பாட்டில் பலி செலுத்துறீங்களா? இல்லை. எப்படி? கரெக்ட். உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை நம்ம செலுத்துகிறோம். பாடல் மூலமாக அவரை ஆராதிக்கிறோம், ஸ்தோத்திரங்கள் மூலமாக அவரை ஆராதிக்கிறோம், அப்புறம் நம்முடைய தியானத்தின் மூலமாக அவரை ஆராதிக்கிறோம், இன்னும் நம்முடைய உணர்வு பூர்வமாக ஆராதிக்கிறோம். இப்படி எல்லாம் பல காரியங்கள் சொல்லுது. ஸ்தோத்திர பலியிடுறோம். இப்போ இந்த ஸ்தோத்திர பலி அப்படின்னு சொல்கிறேன்ல, இந்த பலியிடுற, இந்த ஸ்தோத்திர பலியிடுற இந்த பலிபீடம் வாய், இந்த வாய் எதுக்கு பயன்படணும்? கர்த்தரை துதிக்கிறதுக்கு பயன்படணும். சில நேரத்தில் இது என்னென்னத்துக்கோ பயன்படுது. அப்படி யோசிச்சு பாருங்க. யான் வாயா, அது காவாயா அப்படின்ற மாதிரி நிறைய நேரத்தில் இருக்கு. குறை சொல்றதுக்கு இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ பலிபீடத்தை நம்ம என்ன பண்ணணும்? செப்பனிடணும். அப்படின்னா என் வாயை, உங்க வாயை நீங்க கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமாக செயல்படுத்த மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா தவறே இல்லாத மனுஷன் கிடையாது. ஆனால் தவறே உன் வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. செப்பனிடணும். சரிப்படுத்த வேண்டிய இடத்துல அதை சரிப்படுத்தணும். இப்போ 31வது வசனம் பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவரை பார்த்து சொல்றான், ஆண்டவரே உமக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபனுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்துக்கு என்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி
விதை விதைக்கத்தக்க இடமாக ஒரு வாய்க்காலை உண்டாக்கி விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்து சந்தாக துண்டித்து விறகுகளின் மேல் வைத்தான். இப்போ இதுவரை நம்ம இதுக்கப்புறம் அடுத்தது பார்க்கலாம். இப்போ என்ன செய்தாரு? முதல்ல இந்த 12 கோத்திரத்துக்கு படி 12 கல்லை எடுத்தாரு. அந்த பலிபீடத்தை சரி பண்ணாரு. சரி பண்ணிட்டு ஒரு காளையை எடுத்தாரு. அந்த உடனே காளையை சந்து சந்தா வெட்டினாரானா இல்லை. முதல்ல காளை கழுத்து துண்டித்து கொல்லப்பட வேண்டும். அதை ரத்தத்தோட பலியிடு செலுத்தக்கூடாது. முதல்ல ரத்தத்தை பலிபீடத்தின் மேல் ஊற்றணும். அது முதல்ல அறுக்கப்படணும். அதுக்கு பிறகு ஒரு காளை தோல் உரிக்கப்படணும். அதுக்கப்புறம் அது குடலும் வாலும் சாணியும் அப்புறப்படுத்தப்படணும். இது ரொம்ப முக்கியங்குது. அதாவது தோல் உரிக்கப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் தெரியுமா? சில இடங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செவப்பாக்குறவங்களாம் ஒரு மாதிரியாக மற்றவங்களை பார்த்து அற்பமாக நினைக்கிறது. இவங்கெல்லாம் தோல் உரிக்கப்படணும். இன்னும் ஒரு சிலர் ஜாதி, நாங்கள்லாம் இந்த ஜாதி அப்படின்னு மற்றவங்கள அற்பமாக நினைப்பாங்க. அவங்க தோல் உரிக்கப்படணும். இதுதான் வசனம் சொல்லுது. தோல் உரிக்கப்படணும். கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க, நம்ம வசதிக்கு இவங்களுக்குலாம் உட்காரணும்னு மனசில் நினச்சாவே ஆண்டவருக்கு தெரியும். அப்போது அவங்க தோல் உரிக்கப்படணும். இவங்கெல்லாம் தோல் உரிக்கப்படணும். இதெல்லாம் தோல் உரிக்கப்படணும். தோல் உரிக்கப்பட்டாச்சா அதுக்கப்புறம் இதில் கை கால், அந்த கால் முன்னந்தோட பின்னந்தோட மார்பு இதெல்லாம் உடல் பாகங்கள் இருக்குல்ல, இது எதுவுமே நான் முன்னந்தொட நான் மார்பு அப்படின்னு சொல்லக்கூடாது. இது எல்லாம் சந்தாக துண்டு சின்ன பீஸாக வெட்டப்பட வேண்டும். இதில் நான் தான் தொடை, நான் தான் முன்னங்கால், நான் தான் மார்பு, நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படிங்கிற எந்த பெருமையின் ஆவியும் இருக்கக்கூடாது. அந்த பெருமை என்ன செய்யணும்? சந்தாக வெட்டப்பட வேண்டும். நீங்கள் கவனிங்க, இந்த பலி செலுத்துகிற விஷயத்தை கவனமாக கவனிக்கணும். பலி செலுத்துகிற இந்த விஷயம் ரொம்ப கவனமாக கவனிக்கணும். முதல்ல தோல் உரிக்கப்படணும். என்ன தோல்? ஜாதின்ற தோல், கலருன்ற தோல், உயர்ந்தவன்ற தோல், படித்தவன்ற தோல், பணக்காரன்ற தோல் உரிக்கப்படணும். உங்களுக்குள்ள அப்படி ஒரு தோல் இருந்து மூடிக்கிட்டு இருந்துச்சுன்னா முதல்ல தோலை உரிச்சிடுங்க. இல்லைன்னா ஆண்டவர் உரிப்பார். அப்பா இப்போதான் புரிஞ்சுக்கிட்டீங்க. ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும்? அப்புறம் குடல் அதெல்லாம் அப்புறப்படுத்தணும். அதுக்கப்புறம் சந்தா வெட்டணும். என்னன்னா பெருமை, உனக்குள்ள இருக்கிற பெருமை, தொடங்குற பெருமை, காலுன்ற பெருமை, மாறுன்ற பெருமை, அதுன்ற பெருமை, இதுன்ற பெருமை, நான் யார் தெரியுமா, நான்லாம் அப்படின்ற பேர், அந்த பெருமை எல்லாத்தையும் சிறுவ கொத்து பரோட்டா போடுற மாதிரி போடணும். உன்னைன்னா இப்படி இருக்கிறவங்கள நான் உங்களை நினச்சி சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க. ஏன்னா அப்படி இருக்கிறவங்களுக்கு அது ஓகே தான். இல்லைன்னு இல்லாதவங்களுக்கு இது அல்ல. சரிங்களா? அப்புறம் பாருங்க, விறகுகளை அடுக்கி ஒரு காளையை சந்தாக துண்டித்து விறகுகள் மேல் வைத்தான். பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனம். இப்போ பாருங்க, கல் அடுக்கியாச்சு, விறகு அடுக்கியாச்சு, அது மேலே தோல் உரிக்கப்பட்ட சந்தா வெட்டப்பட்ட காளை வைக்கப்பட்டாச்சு. கவனிக்கணும், கல் அடுக்கப்பட்டாச்சு. அது 2 படி விதையை விதைக்கிற அளவுக்கு ஒரு இடம், 2 படி விதை விதைக்கிற அளவுக்கு ஒரு இடம். அதில் கல் அடிக்காச்சு, ஒரு காளையை வச்சு எரிக்கிற அளவுக்கு ஒரு கல் அடிக்காச்சு. அதுக்கப்புறம் கட்டை விறகுகள் அடக்கியாச்சு. அதுக்கப்புறம் காளை தோல் உரிக்கப்பட்டு சந்தாய் துண்டிக்கப்பட்டு அது மேலே அடுக்கியாச்சு. அதுக்கு பிறகு நடக்கிற விஷயம் பாருங்க. முதல்ல 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து அந்த சர்வாங்க தகனமடியின் மேல், எங்க அந்த காளையின் மேல் ஊற்றணும். அந்த காளை நனையணும், அதுக்கப்புறம் விறகு நனையணும், அதுக்கப்புறம் கல் நனையணும், அதுக்கப்புறம் அந்த 2 படி நெல் 2 படி விதை விதைக்கிற அந்த நிலம் நனையணும். இப்படி 3 முறை ஊற்றணும். என்னங்க அதுக்கு 3 முறை?
இவ்வளோ யோசிக்க தேவையில்ல. கல் எத்தனை கல் எடுத்து வச்சாரு? அப்போ குடம் எத்தனை குடம் தண்ணி ஊற்றணும்? அப்போ கணக்கு வந்துச்சா? ரொம்ப யோசிக்கவே தேவையில்லை. 3 முறை 4 குடம் தண்ணி எவ்வளோ ஆச்சு? 12 குடம் தண்ணி ஊற்றினாங்களா? படிங்க. ஓடினது, அந்த வாய்க்காலும் தண்ணீரால் நிரம்பினது. அந்தி பலி செலுத்துகிற நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து என்னங்க, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியத்தை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். 37வது வசனம், கர்த்தாவே நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயங்களை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என் ஜபத்தை கேளும், என் ஜபத்தை கேளும், என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். என் ஜபத்தை கேளும், என் ஜபத்தை கேளும் என்றான். இப்பொழுது 38வது வசனம், அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. சுத்தமா ஒரு சொட்டு ஈரம் இல்லாம காய்ந்து போகும்படி மொத்த தண்ணி நக்கி போயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஜனங்கள் எல்லோரும். இதை கண்ட பொழுது முகம் குப்புற விழுந்து, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரித்தார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே வல்லமையின் தேவன் நம் தேவன், எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன், ஜெபம் கேட்பார். வல்லபெரும் காரியம் செய்திடுவார், தாசர்களும் கேட்டார். வல்லபெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. நடந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, தேவனை விட்டு தூரமாக இருந்த ஜனங்கள், பாகாலுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் அல்லாடிக்கிட்டு இருந்த ஜனங்கள். எலியா சொல்றாரு, ஏன்னா பாகால் அந்நாட்களில் ராஜாவாக இருந்த ஆகாப், அவன் மனைவி எசபெல் 2 பேரும் கர்த்தரை விட்டு ஜனங்களை தூரப்படுத்திட்டாங்க. அதுக்கான தண்டனை அவங்களுக்கு கிடைச்சது. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, இவங்க இப்போ எலியாவை தேவன் அனுப்புகிறார். ஆண்டவர் சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே எல்லாமே நீங்கள் சொன்னபடி தான் நான் செய்தேன், அதனால் என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும், என் ஜெபத்தை கேளும், என் ஜெபத்தை கேளும் அப்படின்னு சொன்ன அந்த வசனத்தை படிக்கும்போது உங்களுக்கு புரியும். இன்னும் நடந்ததை கவனிச்சிங்கன்னா, ஜனங்க முதல்ல ஒன்றும் சொல்லலை, ரெண்டாவது
நல்ல காரியம்பா, நல்ல வார்த்தைப்பா இது. மூணாவது, கர்த்தரே தேவன். அல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவரை தவிர வேற ஒருத்தரும் தெய்வமே கிடையாது. அல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் தான் தெய்வம். அவரை போல தெய்வம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது. பார்த்தீங்கன்னா மற்றவங்க தெய்வங்கள்லாம் பாருங்க, பாகாலின் தெய்வங்கள்லாம் பாருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த தீர்க்கதரிசிங்க என்ன பண்ணாங்க சொல்லுங்க, அவங்க காலையிலிருந்து மாலை வரை சன்னதம் பாடினாங்க, குதிச்சாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, என்னென்னமோ செஞ்சு பார்த்தாங்க, ஒரு பதிலும் கிடைக்கல. அதுக்கப்புறம் கடைசியா கத்தியாலும் ஈட்டியாலும் உடம்ப கீறி ரத்தம் வர வைக்கிறாங்க. பரிதாபப்பட்டாது இறங்குவார்னு பார்த்தா அவரும் அப்படியும் இறங்கலை. கட்சா எலியாவுக்கே பொறுக்கலை. எப்பா அவன் எங்கன்னா ஊருக்கு போயிருப்பான், கொஞ்சம் சத்தமாக கூப்பிடுப்பா. இல்லைன்னா எங்கன்னா தூங்கினா கூட உட்காந்து எங்கன்னா உறங்கி கிடப்பான், கொஞ்சம் சத்தமாக எழுப்புப்பா அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணும்படியாக அவங்க இருந்தாங்க. கடைசியில் காருங்க, ஆண்டவர் ஒரே வார்த்தை, என்னை கேளும் என்னை கேளும் என்று சொன்ன ஒரே வார்த்தையில் அவர் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி காலை, விறகு, கல், தண்ணீர் முழுவதுமாக பட்சித்து, அதாவது நக்கி போட்டது, சுத்தமாக ஒன்றுமே கிடையாது, அப்படி சுத்தமாக்கப்பட்டது. எரித்து தேவன் சாம்பலை கூட அதை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அப்போ நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன பிரச்சனைகள் என்ன தேவைகள் வந்தாலும் சரி, என்ன நெருக்கங்கள் வந்தாலும் சரி, என்ன கலக்கங்கள் கிளேசங்கள் வந்தாலும் சரி, நாம கர்த்தர் தான் தெய்வம் என்று நோக்கி பார்க்கிற பொழுது சரியான பதில் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. நம்ம இப்படி அப்படிமா ஒரு பதிலும் சொல்லலை அப்படின்னு இருந்தோம்னா உங்களுக்கு பதில் கிடைக்காது. இது நல்ல வார்த்தைப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா பதில் கிடைக்காது. சாஷ்டாங்கமாக விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடைபெறும். அல்லேலூயா. எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் அதாவது ஜனங்கள் சகிக்க மாட்டார்கள். ஒரு அழிலே சொல்லமா? இப்போ நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், இப்போ முதல்ல பார்த்தோம் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். எரேமியா சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி சொல்றாரு பாருங்களேன். கர்த்தரோ மெய்யான தெய்வம். அல்லேலூயா சொல்லமா? ஏங்க எப்படிப்பட்டவருங்க அவரு? அல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? மெய்யான தெய்வங்க. மற்றதெல்லாம் அவ்வளோதாங்க. நீங்க நான் சொல்றதெல்லாம் மெய் அப்படின்னா நீங்க மற்றதெல்லாம் பொய்ன்னு தானே அர்த்தம். அப்போ வசனம் தெளிவாக சொல்லுது. நான் இதுக்கு முன்னே இந்த பைக் ஓட்டிகிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டில் ஒரு டிவிஎஸ் 50 முன்னே ஒரு வண்டி வாங்கினேன், ஸ்வேகான்னு ஒரு வண்டி. அதுக்கப்புறம் டிவிஎஸ் 50 வாங்கினேன், எல்லாம் செகண்ட் ஹேண்டு தான். மூணாவது ஜாவான்னு ஒரு வண்டி வாங்கினேன். அதாவது அப்படி கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக, உடனே எடுத்த உடனே அப்படியெல்லாம் வரல. முதல்ல 1000 ரூபாய்க்கு வண்டி வாங்கினேன், அப்புறம் 2000 ரூபாய்க்கு வண்டி வாங்கினேன், அப்புறம் 3000 ரூபாய்க்கு வண்டி வாங்கினேன். இவ்வளோதான். அப்போ அந்த வண்டி ரேட்லாம் செகண்ட்ஸ் தான், எல்லாமே செகண்டு, ரொம்ப ஓல்டு. இந்த இது வாங்கும்போது என்ன பண்ணேன், வண்டி ஃபஸ்ட்லேயே வாங்கும்போது இயேசுவே தெய்வம்னு எழுதிட்டேன். இந்த பெரிய வண்டி வாங்கும்போது ஜாவா வாங்கும்போது இயேசுவே மெய்யான தெய்வம், பெரிய மண்வெட்டி அளவுக்கு போர்டு செய்தி முன்ன மாட்டியாச்சு. பார்க்கறது எல்லாரும் அதை தான் பார்க்க, வண்டியை பார்க்க தோணாது, அதை தான் பார்க்க தோணும். பளிச்சுன்னு அதான் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், நல்ல மனுஷன், அவர் என்னை கூப்பிட்டு மடக்கினார். மடக்கி, ஐயா நமஸ்காரம், ஐயா இன்னும் வணக்கம் சொன்னேன், வணக்கம் ஏதோ சொன்னார். சொல்லி நான், அவர் பெரிய வயசு ரொம்ப மூத்தவர், இப்போ இல்லை, அவர் மரிச்சிட்டார். ரொம்ப வயசு மூத்தவர். அப்போ அவர் ரிட்டையர்டாகி இருந்த காலத்தில்
நான் வண்டியிலேருந்து இப்படி வரும்போது என்னை மடக்குனார், நிறுத்தின உடனே ஐயா வணக்கம் அப்படின்னாரு. நானும் வணக்கம் நான் பிரைஸ் லார்ட் அப்படின்னேன். அப்புறம் சொல்லிட்டு நீ வண்டி நிப்பாட்டி இறங்கிட்டேன் சுத்தமாக. ஏன்னா வயசுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அது ரொம்ப முக்கியங்க. எப்பவுமே ஒருத்தர் ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, நம்மளை விட மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அப்போ தான் நாம் ரட்சிக்கப்பட்டவங்கன்றதுக்கான ஒரு நல்ல அடையாளம். பிரைஸ் லார்ட். ஆமென். அப்போ நீங்கள் என்ன பண்ண, நான் உடனே வண்டி விட்டு இறங்கி பரவாயில்ல நீங்கள் வண்டியில் உட்காந்துக்கினே பேசுங்க. இல்லைன்னா வண்டி விட்டு இறங்கிட்டேன். அப்போ இன்னும் அவருக்கு என் மேலே ரொம்ப மரியாதை வந்துடுச்சு. என்ன சொல்கிறாரு, ஐயா இயேசுவே மெய்யான தெய்வம் என்று போட்டிருக்கிறீர்கள். அவர் தமிழில் பேசுகிறார். இன்னும் இதை விட தெளிவாக பேசினார், எனக்கு வரல. அது நான் சொன்னேன். அப்புறம் சொன்னார், இல்லை நீங்கள் இயேசுவும் தெய்வம்னு போடுங்க, இயேசுவே வேறு யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு, அதுவும் மெய்யான தெய்வம்னு போட்டிருக்கீங்க, அப்போ மற்றதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், சரி அப்போ நான் இந்த போர்டை இப்போவே கட்டிடுறேன், நீங்கள் ஒன்று செய்யுங்க, எது மெய்யான தெய்வம்னு நீங்கள் நான் நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள், இன்னிலேருந்து அதை போட்டுக்கிறேன்னு. அது வந்துன்னு இப்படி 4 பக்கமும் பார்க்குறாரு. காரணம் 33 கோடி தேவர்களில் எதை மெய்யின்னு சொல்கிறது எதை பொய்ன்னு சொல்கிறது, ஆனால் ஏதோ ஒன்று தான் சொல்லணும்னு. நானும் என்ன பண்ணேன், கொஞ்சம் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், மொத்த பேர் எழுத முடியாது, ஒருத்தர் பேர் யார் பேர்னா சொல்லுங்கள், நான் அந்த போர்டில் இப்போவே அழைச்சிட்டு எழுதிடுறேன் அப்படின்னு. அவரால் என்ன பண்ண முடியல தெரியுமா, பதிலே சொல்ல முடியல. ஐயா நீங்கள் சென்று வாருங்களேன் அனுப்பி விட்டார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா, அதுதான் உண்மை. தேவன் தான், நீ ஆராதிக்கிற ஆண்டவர் தான், நீ கும்பிடுற கர்த்தர் தான் மெய்யான தெய்வம். அல்லேலூயா. இப்போ நீங்க கவனிங்க, இந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? கர்த்தரோ கவனிங்க, கர்த்தரோ அதை நிறுத்தி அப்புறம் சொல்லுங்க, கர்த்தரோ மெய்யான தெய்வம். அல்லேலூயா. கர்த்தரோ மெய்யான தெய்வம் அப்படி இல்லை, கர்த்தரோ மெய்யான தெய்வம் அப்படின்னு சொன்னா அங்க அதுக்கு முன்ன நீங்க பாருங்க, வேற யாரும் அங்க இல்லை, அவ்வளவுதான் முடிவு. இதுக்கப்புறம் நம்ம படிக்கலாம் பிளஸ் தான். பாருங்க, அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க விக்கிரகங்கள்லாம் பார்த்துக்குங்க, அதுக்கு கண் இருக்கும் பார்க்காது, கால் இருக்கும் நடக்காது, கை இருக்கும் தொடாது, மூக்கு இருக்கும் முகராது, கையால தொடாது, நடக்க முடியாது, அதையே ஒரு ஆள் சுமக்க வேண்டியதாக இருக்கும். இதுதான் அதனுடைய ஹிஸ்டரி. இப்போ நீங்க பாருங்க, நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. அடுத்தது சொல்றாரு பாருங்க, அதை இதை விட இன்னும் டாப்பா சொல்றாரு, நித்திய ராஜா. அப்படின்னா ஆமாங்க, என்னைக்குமே அவர் தான் ராஜா, வேற யாருமே ராஜா கிடையாது. என்னைக்கும் எப்பொழுதும் அவர் மட்டும்தான் ராஜா. அல்லேலூயா. அதுதான் சொல்லப்பட்டிருக்கு, நித்திய ராஜா. அடுத்து சொல்றாரு பாருங்க, அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டாது. இப்போ எரேமியா சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தரோ மெய்யான தெய்வம். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்க சொன்னது கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொன்னாங்க. இப்ப எரேமியா சொன்னது கர்த்தரோ மெய்யான தெய்வம் என்று சொன்னார். அடுத்தது இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் அவரே. அல்லேலூயா. இப்போ நீங்க மூன்றாவது கவனிக்க வேண்டிய விஷயம், யோசேப்பை ஆசீர்வதித்து. யார் அது? யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதித்து சொல்ற வார்த்தை.
யாக்கோபு யோசேப்பை பார்த்து ஆசீர்வதித்து சொல்ற வார்த்தை தான் இந்த வார்த்தை. என்ன சொல்றாரு? என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும். யார் அவரு? எங்க அப்பா, எங்க தாத்தா, எங்க அப்பாவும் எங்க தாத்தாவும் வழிபட்டு வணங்கிய தேவனும். அடுத்தது, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரிக்கிற தேவன். அல்லேலூயா. இவரு உங்களை ஆதரிக்கிறதுனா என்னங்க? பாதுகாக்கிறதுனா என்னங்க? இந்த கேள்வி கேட்டா இந்த கேள்வி பதில் கேட்பேன்னு தெரியாது போச்சு பத்தியா. ஆதரிக்கிறதுனா பாருங்களேன், ஒரு சின்ன விஷயமா சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாரும் எனக்கு இந்த சின்னத்தில் ஓட்டு போட்டு ஆதரியுங்கள். அப்ப அது காப்பாத்துறதா ஆதரிக்கிறதுனா வேற வார்த்தமா? ஆதரிக்கிறதுனா என்னை தேர்ந்தெடுங்கள்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்ப இங்க கவனிங்க, பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை தேர்ந்தெடுத்த தேவன். அல்லேலூயா. உன்னையும் என்னையும் தேர்ந்தெடுத்த ஒரே தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. எப்படிங்க இது? என்ன பாருங்க, நீங்க பிறந்ததுல வளர்ந்ததுல வாழ்ந்ததுல எத்தனையோ நாட்கள் இயேசுவை பார்க்காம அறியாம கூட வாழ்ந்திருப்பீங்க. பேசணும்னா வெளியே போய் பேசுங்க தயவு செய்து. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. சரி கவனிங்க, நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த, என்னை மட்டும் தமக்கென்று தெரிந்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தரே தேவன், இரண்டாவதாக கர்த்தரோ மெய்யான தேவன், மூன்றாவதாக என்னை ஆதரித்த தெய்வம். அல்லேலூயா. நான்காவதாக யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6, 7, 8 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தின் கைக்கு விடுதலையாக்கவும் நீக்கி கானானியர், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான இடத்தில் கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். அல்லேலூயா. நான்காவது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அவர் யாரு, எதுக்காக உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு. இது ரொம்ப முக்கியம். அவரு யாரு? முதல்ல அவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் ஆகிய உங்கள் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன். அவர் யாரா? நம்முடைய பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறார். அடுத்தது பாருங்க, 7வது வசனத்துல, எகிப்தில் இருக்கிற என் ஜனம் அப்படின்னா நம்ம எல்லாம் எகிப்தில் இருந்தவங்க வெளியே வந்துட்டோம். இன்னும் அவருடைய ஜனங்க எகிப்தில் இருக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு இந்த வார்த்தை, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
என்ன பண்ணுறாருன்னா அவங்கள இந்த மொத்தத்தும் படிச்சுட்டு இருந்த டைம் ஆகிட்டே இருக்கும், அதனால் நம்ம இருக்கிற சொல்ல முடியாதுல்ல. அப்புறம் இந்த சொல்கிறாரு பாருங்க, யார் யார் தேசத்தை நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்திலே அவர்களை கொண்டு போய் சேர்ப்பேன். அவர் அல்லேலூயா சொல்லலாமா? அவர் யாரு, என்ன செய்கிறாரு? அவர் யாரா? பிதாக்களின் தேவனாய் இருக்கிறார். ரெண்டாவது, அவர் எதுக்காக இப்போ இவ்வளோ பிரயாசப்பட்டு இருக்காரு? அவர் எதுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டாரு? எதுக்காக உனக்காக மரிச்சாரு? எதுக்காக உனக்காக உயிர்த்தாரு? உனக்காக ஏன் இவ்வளோ பாடுகளை கடவுள் பட்டாரு அப்படின்னா, உன்னை எல்லா ஜாதிகள் கையிலிருந்தும் மீட்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய நலமும் விசாலமான தேசத்திலே உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காக. அல்லேலூயா, சத்தமா சொல்லாமா? ஐந்தாவதாக உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். அந்த வசனம் ஆமென். அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ நம்ம ஐந்தாவதாக தேவனை பற்றி பார்க்குறோம். ஐந்தாவது அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவன். பாருங்க, அவருக்கு நிகர் யாருமே கிடையாது. அடுத்தது கர்த்தாதி கர்த்தர், அவரை போல ரட்சகர் ஒருத்தரும் கிடையாது. அதுக்கப்புறம் மகத்துவம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். அடுத்தது அவர்கிட்ட ஓர வஞ்சனையும் கிடையாது, லஞ்சம் வாங்கறதும் கிடையாது. அல்லேலூயா. நீங்க இப்போ ஓர வஞ்சனை, லஞ்சம், இது ரெண்டுத்தையும் பண்ணலாம். ஆளை பார்த்து ஒரு பேச்சு ஆளுக்கு ஒரு பேச்சு பேசுறது. இவங்க வந்து இல்லை சிஸ்டர், அப்படி இல்லை சிஸ்டர், இப்படி இல்லை சிஸ்டர், அங்கே சிஸ்டர், இங்கே பிரதர், அந்த பிரதர், இந்த பிரதர் அப்படின்னு ஆளுக்கு ஏற்ற மாதிரி பேசுறவர் கிடையாது. அல்லேலூயா. இருக்குதுன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை. அவர்கிட்ட அந்த பட்சாபாதமே கிடையாது. ஐயோ அவர் பெரிய பணக்கார் வர்றாருப்பா, அவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. இல்லை, அவர்கிட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. பணக்காரனும் ஏழையும் ஒன்றுதான், படித்தவனும் படிக்காதவனும் ஒன்றுதான். தேவனுக்கு எல்லாரும் சமம். அல்லேலூயா. அவர் கொஞ்சம் பெரிய ஆள்பா, அவர்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கப்பா. இல்லை, தேவன் அட்ஜஸ்ட் பண்றவர் அல்ல. எல்லாரும் எனக்கு ஒரே மாதிரி தான். ஆமென். அடுத்தது சொல்றாரு, பரிதானம் வாங்கறது இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னா காணிக்கை வாங்கினா ஒரு பேச்சு பேசுவாங்க, காணிக்கை கொடுக்கலன்னா ஒரு பேச்சு பேசுவாங்க. இப்போ நான் தான் வச்சுக்கலாம், நீங்கள் காணிக்கை கொடுத்தீங்கன்னா ஒரு பேச்சு பேசுவேன், காணிக்கை கொடுக்கலன்னா ஒரு பேச்சு பேசுவேன். என்கிட்ட அது இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எப்பவுமே அந்த மாதிரி பேச்சே பேச மாட்டேன் நான். ஆனால் கவனிக்க வேண்டிய விஷயம், அதுவும் பேர் தான் பரிதானம். காணிக்கைங்கிறது அது கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது. அதை வாங்கின்னு ஒரு ஒன் சைடாக பேசுறது வந்து அது காணிக்கை. இப்போ காணிக்கையே இல்லை, அது லஞ்சமாக போயிடுச்சு. நீங்கள் சில பேருக்கு பாருங்க, லஞ்சம் வந்து முடியாத வேலையை செய்யறதுக்கு தான் லஞ்சம் கொடுக்கணும். ஆனால் இப்போ இருக்கிற லஞ்சம்லாம் பார்த்தீங்கன்னா, அவன் செய்கிற வேலையை செய்யறதுக்கு லஞ்சம். அவன் செய்கிற வேலைக்கு சம்பளம் கவர்மெண்ட்டு கொடுத்துருது. ஆனாலும் அவன் செய்கிற வேலையை நாம் செய்ய வைக்கிறதுக்கு அவனுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது. ஆனால் ஆண்டவர்கிட்ட அது இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க நீ லஞ்சம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் உன்னை உயர்த்த நீ லஞ்சம் கொடுக்க வேண்டியதில்லை. ஆண்டவர் எப்பொழுதும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், பணக்காரன் ஏழை, படித்தவன் படிக்காதவன் என்று பாகுபாடு பாரபட்சம் பார்க்கிறவர் இல்லை. நீர் ஆண்டவர் உன்னிடத்தில் கணம் பண்ணி கொண்டு, உன்னிடத்தில் காசு வாங்கி கொண்டு, பரிதானம் வாங்கி கொண்டு பாரபட்சமாய் பேசுகிறவர் செய்கிறவர் அல்ல. அல்லேலூயா.
உன் தேவனாகிய கர்த்தர், உன் தேவாதி தேவன், உன் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அதுக்கப்புறம் தான் அவர் என்ன செய்வார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்ன செய்வாராம்? பட்சபாதம் பார்க்க மாட்டாரு, பரிதானம் வாங்க மாட்டாரு. அல்லேலூயா. அடுத்தது ஆறாவதாக 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். அது இல்லம்மா, 22. ஒரு அழிலே சொல்லலாமா? இப்ப மறுபடியும் அதே வசனத்தை படிங்க. தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. கவனிங்க, தேவனாகிய கர்த்தரே பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின்படியும் தேவரீருக்கு நிகரும் இல்லை, உம்மை தவிர வேற தேவர்களும் இல்லை. அல்லேலூயா. அழகா ஒரு பக்தமானார். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகா துதி பாடிட இயேசுநாதா 10,000 நாவுகள் போதா. கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சீத்திரம் தெய்வமல்ல. கல்லும் மண்ணும் என் கடவுள் அல்ல, கையின் சீத்திரம் தெய்வமல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதிதேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத நிகரே இல்லாத சர்வேசா. அல்லேலூயா. இந்த வார்த்தையை மறுபடியும் படிக்கலாம். தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர். சொல்லமா? தேவனாகிய கர்த்தரே நீர் பெரியவர் என்று விளங்குகிறது. நாங்கள் எங்கள் காதுகளாலே கேட்ட சகல காரியங்களின் படியும் தேவரீருக்கு நிகரும் இல்லை, உம்மை தவிர தெய்வமும் இல்லை. அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு நிகரும் கிடையாது, என் ஆண்டவருக்கு நேரான சமமான தெய்வமும் கிடையாது. அல்லேலூயா. அப்படி நீங்க நம்பினீங்கன்னா உங்களை அசைக்கணும்னா முடியவே முடியாது. கண்மலையில் ஒரு வெடிப்பு இருக்கு, அந்த வெடிப்பில் வச்சு கரத்தால் மூடுவேன்னு சொன்னார் பாருங்க, அப்படி உங்களை மூடி காத்துக்கொள்வார். அல்லேலூயா. 7ஆவதாக 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம். சீக்கிரமா படிங்க, முடிச்சிடலாம்.
பண்ணுகிறவர் இருப்பார். சரி, கவனிங்க. இப்போ 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம். இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானவர் எனக்கு சொல்லி உரைத்ததாவது. இங்க முதல்ல அவர் யாரா? இஸ்ரவேலின் தேவன். இரண்டாவது இஸ்ரவேலின் கண்மலை. அது கண்மலை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவ சொல்லும்போது சொல்லுவார், இயேசு கிறிஸ்து நம்ம பாட்டு கூட பாடுவோம், என் கண்மலையானவரே அப்படின்னு. என்ன அர்த்தம்? யாரை பாடுறோம்? இயேசுவை பாடுறோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, அவர் இஸ்ரவேலுக்கு தேவனுமாய் இருக்கிறார், இஸ்ரவேலுக்கு கண்மலையுமாய் இருக்கிறார். அதுக்கப்புறம் பாருங்க, எனக்கு சொல்லி உரைத்ததாவது. அவருக்கு என்ன சொல்லி உரைச்சாரு அப்படின்னா, நீதிபரராய் என்னங்க? நீதிபரராய் மனுஷரை ஆண்டு தெய்வ பயமாய் துரைத்தனம் பண்ணுகிறவர் இருப்பார். அப்போ இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம மக்களை ஆள்றவங்க எப்படி இருக்கணும்னா, தெய்வ பயத்தோடு. துரைத்தனம் செய்யக்கூடாது. துரைத்தனங்கிறதுனா அதிகாரம். நான் தான் பாஸ்டரு, நீங்களா பீஸ்டரு அப்படின்னு சொல்லக்கூடாது. நாம் எல்லாரும், நான் இறங்கி வந்தால் நீ நானும் ஒன்று தான். இங்கே ஃபுல்பீட்டில் இருக்கிறவர் தான் நான் பாஸ்டர். இறங்கி வந்தால் உங்கள் சகோதரன். ஒத்துக்க மாட்டிங்களா? ஒருத்தர் தான் ஆமேன்னு சொன்னாங்க, மற்றவங்களாம் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. இங்கே இருக்கிறவர்லன்னா நான் பாஸ்டர். இந்த இடத்த விட்டு இறங்கி வந்தால் நான் உங்களுடைய, நீங்கள் என்னுடைய சகோதரரும் சகோதரியுமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆனால் வசனம் என்ன சொல்லுதுங்க? இஸ்ரவேலுக்கு அவர் தேவனும் இஸ்ரவேலுக்கு அவர் கண்மலையாய் இருக்கிறார். அல்லேலூயா. 8வதாக சங்கீதம் 95 3வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரை நாம் வாசிக்க கேட்கலாம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜாவுமாயிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாருங்க? எல்லா தேவர்களுக்கும் அவர் தான் தேவன், எல்லா ராஜாக்களுக்கும் அவர் தான் ராஜா, மகாராஜா. அப்படி சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்கள் உயரமும் அவருடையவைகள், சமுத்திரமும் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடையது, அவர் கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவங்க? மகாதேவனும். இந்த மகாதேவனும் நம்ம கர்த்தர்னு அதை ஆரம்பிக்கணும். அப்படி ஆரம்பிக்கணும்ல. நாம் கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவுமாய் இருக்கிறார். அவரை நாம் எப்படி பணிந்து கொள்ளணும் அப்படின்னா, அவர் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக அவர் எல்லாத்தையும் உண்டாக்குனார். பூமியை உண்டாக்குனார், மலையை உண்டாக்குனார், எல்லாத்தையும் உண்டாக்குன்னு உன்னையும் என்னையும் கூட அவர் தான் உண்டாக்குனார். உண்டாக்கினவர் சொல்றாரு. அவர் சொல்லும்போது, சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், பாருங்கள். அப்படி நீங்க கும்பிட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. அடுத்ததாக நாம கடைசியா ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 9 காரியங்களை தேவனை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த 9வது வசனத்தை யாராவது வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 யோவான் 5:20. அன்றியும் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்ளுவதற்கு
தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே, இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம நீங்க இந்த வசனத்தை சொல்லி கடைசியா முடிக்க போறோம். இதுல பாருங்க, அவர் யாராம்? சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, முதல்ல சத்தியமுள்ளவரை நாம் அறிந்து கொள்வதற்கு அவர் தேவனுடைய குமாரன் வந்து, சத்தியமுள்ளவர் பிதாவை அறிந்து கொள்ளும்படி தேவனுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று அறிவோம். அதாவது கவனிங்க, பிதாவை அறிந்து கொள்ள இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனா பிதாவினுடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். அல்லேலூயா.